ஏனைய பிற மதஸ்தாவர்களை சென்று ஏனைய மார்க்கங்களை பின்பற்றுபவர்களை எடுத்துச் சென்று நாங்கள் ஒரு கூட்டம் மட்டுமே உலகத்திலேயே படைத்தவனை மட்டும் வணங்குகின்ற கூட்டம் இஸ்லாமிய கூட்டம். ஏனைய கூட்டங்கள் படைப்புகளை வணங்கக்கூடிய கூட்டம். மற்றவர்கள் எல்லாம் படைப்புகள். நாம கிரியேட்டர். வி வர்ஷிப் தி கிரியேட்டர், யூ வர்ஷிப் தி கிரியேஷன்ஸ். நீங்கள் படைப்புகளை வணங்குகிறீர்கள், நாங்கள் படைத்தவனை மட்டுமே வணங்குகின்றோம். எங்களுக்கு இறைவனுக்கு மத்தியில் இப்போ அஜரத்து தொழுகை வரவில்லை என்றால் தொழுகை நின்று விடாது. அதே நேரம் நஸ்ரானிக்களுடைய பாதிரிமார்கள் அந்த சர்ச்சுக்கு செல்லவில்லை என்றால் அன்றைய மாஸ் நடைபெறாது. ஒரு பூஜாரி வரவில்லை என்றால் இந்துக்களின் பூஜையை செய்ய ஆட்கள் இருக்கார். இங்கு யார் இறந்தாலும் சரி, யார் பிறந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, இறைவனுக்குரிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நீங்கள் டிவியில் கூட பார்ப்பீர்கள், 2க்கு பின் எப்போதும் வேண்டாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 2 ஆண்டு வித்தியாசம் இருக்கட்டும் என்று படி பார்த்திருப்பீர். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 2 ஆண்டுகள் நீங்கள் இடைவெளி விடுங்கள் என்று சொல்வார். அதை பார்த்த உடனே நம்ம இஸ்லாமிய சகோதரன் இது நமக்கு ஒத்து வராத கொள்கை என்று அவன் ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டை பிரச்சாரம் செய்கிறான் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். உண்மையிலேயே முதலில் குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தான். எப்படி என்றால் 2 பூர்த்தியான ஆண்டுகள் உங்களுடைய தாய்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று திருமறையில் அல்லாஹ் கூறியிருக்கின்றார். எப்படி கூறியிருக்கிறார்? 2 பூர்த்தியான ஆண்டுகள், 2 வருஷம் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். இது பரலான கடமை, இறைவனின் ஆணை. அந்த 2 வருடம் பூர்த்தியாகும் வரை குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். அப்படி அவள் தாய்ப்பால் ஊட்டுகின்ற நேரத்தில் அவள் மீண்டும் கருவுறாமல் இருக்க வேண்டும். கருவுற்றாலே ஆனால் தாய்ப்பால் நின்றுவிடும், இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து விடுவாள். ஆக இடைவெளி 2 வருடம் இருந்தால்தான், 2 வருடம் அவள் தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்டினால்தான் ஏற்கனவே குழந்தை பெற்ற களைப்பில் உள்ள கருப்பை மீண்டும் அதில் உள்ள என்சைம்கள் எல்லாம் சுரந்து அது வலுப்பட்டு மீண்டும் தயாராகி அடுத்த குழந்தை பெற அது தகுதியுள்ளவையாக இருக்கும். அதனால் அந்த 2 வருடம் வித்தியாசத்தை முதலில் இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லியது அருள்மறையாம் திருக்குரான் ஷரீப் தான். இன்று நவீன யுகங்கள் புறப்பட்டு பலவிதமான ஸ்கேனிங்குகள் எல்லாம் வைத்து கண்டுபிடித்த பின்னால் தான் 2 வருட இடைவெளி இருக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில். காரணம், அந்த கருப்பை வலுப்பெற வேண்டும். அந்த கருப்பை 18 நாளைக்கு ஒரு முறைதான் வலுப்பெறுகின்ற பகுதிகளை பூர்த்தி செய்கின்றது. இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல இடைவெளி விட்டு இடைவெளி, இப்படி ஒரு விஞ்ஞான பூர்வமான கணக்கை எழுதியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் ஏனைய பிற சமூகத்தினரை சென்று சந்தித்து இது எங்களுடைய மார்க்கம், அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஏனைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அழைத்து ஒரு விருந்தாவது வைத்து அந்த விருந்தில் அவரை சமப்படுத்தி, நாங்கள் இன பிற பேதமற்றவர்கள், பிறப்பால் யாரையும் இழிவான மக்கள் என்று சொல்வதில்லை, எல்லோரையும் நாம் சகோதரர்களாக நல்லறிவுள்ள மக்களாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று ஒரு நாளாவது ஒரு ஜமாத்தாவது செய்திருக்கிறீர்கள் என்றால் யாருமே செய்ததில்லை. ஆனால் ஜிஹாத் அப்படியல்ல. எங்களுடைய ஜிஹாத் கமிட்டிக்காரர்கள் எங்காவது தாழ்த்தப்பட்ட சிலரை அழைத்து வந்து அவர்களை மீட்டிங் போட்டும் அதை போட்டும் இதை போட்டும் ஏனைய பிற இன மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அப்படி எடுத்துச் சொல்லப்பட்டதன் விளைவுதான் நம்முடைய இன்று கைதாகி இருக்கின்ற விடுதலை பெற்ற டாக்டர் ராம்தாஸ் அவர்களை கூட நாஸ்திகர், அவருக்கு கூட இஸ்லாத்தை பற்றி ஏபிசிடி தெரியாது. அந்த நிலையில் அவரோடு நான் ஏதோ திருப்பத்தூரோ ஏதோ ஒரு ஊருக்கு சென்று விட்டு வந்தபோது எடுத்து வைத்தேன். இப்போ நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு விருந்து கேளுங்க,
ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு எடுத்து சொல்லுங்க, அத்தா அம்மா 2 முசாவர் வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுத்து விடுங்க. உடனே நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல துணியை போட்டு பொத்தி, அந்த டஸ்டர் ஒண்ணு பொத்தி சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. முன்பின் தெரியாத முகம் தெரியாதவன் முசாவர், வழிபோக்கர். முசாவர்னா பிச்சைக்காரன் இல்ல, வழிபோக்கர். யாரோ ஒரு முசாவர், இப்ப இந்த ஊருக்கு நான் முசாஃபர், சோறு கொடுத்து விடுனா ஒரு டஸ்டர் பொத்தி அழகான துணி பொத்தி அனுப்பிச்சு வைப்பாங்க. எந்த ஊருக்காரோ இருந்துட்டு போட்டோம், அவர் பணக்காரரோ ஏழையோ கருப்பனோ வெள்ளையனோ, ஒரு இஸ்லாமிய வீட்டிலிருந்து வருகிறது என்றால், ஒரு முஸ்லீமின் இல்லத்திலிருந்து ஒரு விருந்து வருகிறது என்றால் அதற்கு ஒரு அதபு, ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபுப்படி தட்டொன்றில் டஸ்டர் வைத்து ஈ காக்கைகள் சின்ன சின்ன பூச்சிகள் விழாமல் ஹைஜீனிக்காக ஆரோக்கியமாக அந்த உணவை கொடுத்து அனுப்புவார்கள். எப்படி வரும்? அதை ஏந்தி வருகின்ற அழகே ஒரு அரசனிடமிருந்து வருகின்ற ராயல் கிஃப்ட், வெகுமதி போல வந்து சேரும். ஒரு சாதாரண கூழாக இருக்கட்டும், கஞ்சியாக இருக்கட்டும், அதை கொடுக்கின்ற மரபு, ஒரு அதபு கடைபிடிக்கப்படும். அதே நேரம் ஏனைய பிற மதஸ்தாரர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்றால், நல்ல அழகான தேங்காயை எடுத்து ரோட்ல கொண்டு போய் தரையில அடிச்சு உடைச்சு பொறுக்க விட்டு சாப்பிட வர்றான். நல்ல தேங்காய சேத்துல துவட்டி பொறுக்க விட்டு அதை 10 சகோதரன் பொறுக்கி திங்கிறத பார்த்து இவன் ரசிச்சுட்டு போறான். இது பண்பாடு என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இம்மாதிரி பொறுக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த மார்க்கத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக, லிபரேட்டட், விடுதலை உணர்வு பெற்ற மக்களாக நாம் வந்தோம். இன்னொருவனை வைத்துத்தான் நம்முடைய இறைவனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அல்லாஹ் இன்னார் ராவுத்தர் மகன், இன்னார் ராவுத்தர் மகனை நீ காப்பாற்று என்று நாம் சொல்லுவதாக வரலாறு கிடையாது. மொத்தமா அஜரத்திரப்பனா அத்தினா துன்யான் மொத்தமா எல்லாருக்கும் கேட்டிருப்பான். நம்முடைய அல்லாஹ் நமக்கு அறிமுகமான அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும். மத்தவன் மாதிரி போய் நின்னுகிட்டு யாரு பேருக்கு அர்ச்சனை, இவன் பேர் என்ன, இவன் நட்சத்திரம் என்ன, இன்னாரு பேர் என்ன, இன்னாரு மகன், அவன் பிறந்த நாள், ஏன்? அது அந்நியர்களுடைய கடவுள். இந்தியா ஒன்ன படைச்சிருந்தானா நீ போய் நின்ன உடனே என்னங்க அஜரத்து, அஸ்ஸலாமு அலைக்கும், சௌக்கியமான்னு நான் கேட்கணும். நாளைக்கு மெட்ராஸ்ல அஜரத்து பார்த்தேன், இருந்தா காமியில் எப்படிதான் மத்தாலாம் சௌக்கியமா இருக்காரான்னா, எனக்கு காமியிலையும் தெரியும், அவங்க அத்தாவையும் தெரியும். அர்த்தம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து இவருதான் காமில், இவங்க அத்தா தான் என்னாரு அப்படின்னா, எனக்கு இவனையும் தெரியல இவங்க அத்தாவையும் தெரியலன்னு அர்த்தம். ஒரு இறைவன் சன்னிதானத்துல போய் அவங்க நின்னுகிட்டு யாரு பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்கறான். இவன் சொல்றான் இன்னாரு பேருக்கு அர்ச்சனை, அவனுக்கு நட்சத்திரம் என்னங்கிறான். அவன் பிறந்த 4 நட்சத்திரம், இவ்வளவு போய் அந்த சாமிகிட்ட சொன்னாதான் அந்த சாமி இவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்? தட் இஸ் நாட் ஹிஸ் காட். அது இவனை படைத்த கடவுள் அல்ல. இவன் படைத்த கடவுள், இவனை படைத்த கடவுள் அது அல்ல. பார்த்திருப்பீங்க, இவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுப்பான். என்ன அவர் பேர் என்ன, அவனோட நட்சத்திரம் என்ன, 4 என்னங்கிறான். இத போய் அவர் சாமிகிட்ட சொல்றாரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் சொல்லித்தான் சாமி தெரியுது இவர் இன்னார் வந்திருக்காரு. ஏன் படைச்சவனுக்கு தெரியாதா? அவனை படைக்கவில்லை, இவனை படைத்திருக்கிறான். நம்ம இந்த மாதிரி அறிமுகங்களை எல்லாம் அழித்து ஒழித்து நாம் அஜரத்தே வரலையா அடுத்த ஆள் நின்று தொழுதுருவாங்க. யாருக்காகவும் நம்முடைய தொழுகைகள், வளமைகள், மரபுகள், மார்க்கங்கள் நின்றதாக வரலாறு கிடையாது, நிற்கவும் கூடாது என்பதுதான். நம்முடைய பெருமானார் எப்படி வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்றும் நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்ப எப்படியா இருக்கிறீங்க?